பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருத்தர் என்ன செய்கிறார், திருமணம் முடிக்க விரும்புகிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதை ஒரு வருடம் தள்ளி போடலாமா, அதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தியை பொறுத்தவரையில் 3634 செய்தியாக ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் அஸ்ல் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். அஸ்ல் என்று நாங்கள் பார்க்கும்போது என் அருமையான சகோதரர்களே, இந்த அஸ்ல் என்பதை பொறுத்தவரையில் அதாவது அந்த புணர்ச்சியில் இடைமுறிப்பு என்று சொல்லலாம். புணர்ச்சியில் இடைமுறிப்பு, இந்த அஸ்ல் இதை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். ரசூலுல்லாஹ் இதை நமக்கு தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் இதை நமக்கு தடுக்கல் என்ற ஹதீஸை நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் என்ன செய்தோம், அஸ்ல் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்ற ஒரு செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்குது. அதே போன்று இந்த அஸ்ல் சம்பந்தமாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இந்த புணர்ச்சியில் இடைமுறிப்பு இந்த அஸ்ல் சம்பந்தமாக கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, அதாவது அந்த விந்து இருக்குதே, அந்த விந்து அதனுடைய அந்த உயிரணுக்கள் அதனுடைய அந்த உயிரணு கூறுகளில் இருந்து அந்த எல்லா கூறுகளிலும் குழந்தை உருவாவதில்லை. அதனுடைய ஒரே ஒரு உயிரணு போதும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒன்றை படைக்க நாடிவிட்டால் அதை எவனாலும் தடுக்க முடியாது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2842. அப்போ இந்த அடிப்படையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினா என்ன செய்வோம், அது நடக்கும். அப்போ அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இன்னும் ஒருவர் அஸ்லை பற்றி கேட்குறார். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, அப்போ நான் அந்த அடிமை பெண்ணோடு குடும்ப உறவில் ஈடுபடும் போது இந்த அஸ்ல் செய்வதை பற்றி அவர் கேட்குறார். அப்படி செய்து வருகிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடி உள்ள எதையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த மனிதர் திரும்ப சில நாட்களுக்கு பிறகு சொல்கிறாரு, யா ரசூலல்லாஹ், எனது அடிமை பெண் என்ன செய்து விட்டாங்க, கருவுற்று விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அன அப்துல்லாஹி வ ரசூல், நான் அல்லாஹ்வுடைய அடியானும் தூதரும் ஆவேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களை மற்றும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அஸ்லை பற்றி கேட்கும் போது சொன்னார்கள், அது மறைமுகமான சிசு கொலை என்று சொன்னார்கள். இந்த செய்தியில் ஒரு எச்சரிக்கை இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ்களை வைத்து இணைத்துத்தான் அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இதை ஒருத்தர் தேவை என்று கருதும் போது என்னது அனுமதி இருக்குது. அதுக்கு அந்த மனைவி நோயுடைய காரணங்கள் அல்லது அவருடைய உடல்நிலை காரணங்கள் அல்லது தொடர்ச்சியாக பிள்ளை பெறுவதால் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகள், இப்படி சில விளைவுகள் இருக்கலாம். அப்போ இந்த விளைவுகளை பின்னணியாக வைத்துத்தான் என்ன செய்ய வேண்டும், அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமான சட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் மார்க்கத்தில் இதுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ்விடம் இதை பற்றி கேட்கும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதற்கு தடை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தேவைகளை கருதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹு அலம், எனவே தற்காலிகமான இப்படியான இந்த தடைகளை பிள்ளை பெறுவதில் தாமதங்கள் ஏற்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்திகளிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன்.